ஹாய், இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புவிகானாலே சாய் எம்பவர்மெண்ட்டு தானே. ஸோ டைரெக்டாக நான் அவங்களே பார்க்க வந்துட்டேன். வாங்க உள்ள பார்க்கலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வாங்க போலாம். நான் வேக்ஸ் பவுட்ரு, புவிகா நாப்கின் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க. எங்களோட பார்த்தீங்க அப்படின்னா சானிட்டரி பேட் தான் பிரைமரி ப்ராடக்ட்ஸ். அது போக எங்களுக்கு 25+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரம்யா, நம்ம ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிடலாமா? கண்டிப்பா வாங்க. ஒரு நார்மல் நாப்கின்க்கும் ஒரு ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டெமோவாகவே காட்டுறேன். நம்ம நார்மல் நாப்கின்லேருந்து ஏன் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்க்கு மாறணும், ஒரு நாப்கின்னா அதில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது இந்த டெமோ முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் 2 சிரிஞ்சில் 60 ml ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நான் ரெண்டையுமே நாப்கின் மேலே அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்ட் மேலே அப்ளை பண்ணுறேன். ஏன்னா டைம் கொடுத்தாவது இதை அப்சர்வ் பண்ணிக்கலான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ரெண்டுலேயுமே நான் அப்ளை பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறேன். இப்போது நம்ம பிராண்ட் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின் மேலே அப்ளை பண்ணுறேன். 60 ml அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஃப்ளோ தான். துணியிலேருந்து நாப்கினுக்கு நம்ம மாறின காரணமே அப்சர்ப்ஷன் தான். இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்குதான் அப்படிங்கிறது தான். ஸோ இது எந்த அளவுக்கு அந்த அப்சர்ப்ஷனை பண்ணுதுங்கிறத பாருங்கள். ஸோ இதோட ப்ரைமரி பர்பஸான அப்சர்ப்ஷனை இதை ஒழுங்காக பண்ணாமல் இன்னும் நிறைய பிரச்சனைகளை நம்ம உடம்புக்கு கொடுக்குது. இப்போ நான் 2 டிஷ்யூ எடுத்திருக்கேன். இந்த 2 டிஷ்யூவையும் 2 நாப்கின் மேலேயும் வைக்கிறேன். நீங்கள் இது ரெண்டுலேயுமே ப்ரெஷர் கொடுங்களேன். இதில் ஒரு கை வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க, நல்லாவே கொடுங்க. ஏன்னா நம்ம உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பாடி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்? ஆப்வியஸாக இந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பீரியட்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அலாரம் நமக்குள்ளே அடிச்சுட்டே இருக்கும். நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் டவுன் ஆகிடும். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பீரியட்ஸில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதை அதை ஒழுங்காக பண்ணாமல் இன்னும் என்னென்ன பிரச்சனை கொடுக்குது பாருங்கள். இதில் மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்குது. 4 லேயருமே வந்து நம்ம உடம்புக்கு ஹார்ம்ஃபுல்லான லேயர் தான். அந்த 4ஐயும் நான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இப்படி பாருங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு. ஸோ இது வந்து பியோர் பிளாஸ்டிக். இதை நம்ம ஸ்கின்னில் வச்சு இப்படி தேய்ச்சோம்னா 2 செகண்ட் நம்மளால் தேய்க்க முடியாது. இந்த இடத்துல புண்ணாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லேயரை ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்டில் வச்சு மாதத்தில் 5 நாள் தொடர்ச்சியாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம பீரியட்ஸில் 3ஆவது நாள் 4ஆவது நாள்லாம் நம்மளால் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு அந்த இடம் புண்ணாகி நல்லா வெந்து போன மாதிரி எல்லாம் ஆயிடுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயர் பிளாஸ்டிக்கில் தயாரிச்சிருக்காங்க. இது செகண்ட் லேயர் வந்து ரீசைக்கிள் பண்ணப்பட்ட வேஸ்ட் பேப்பரில் கலர் பிரிண்டிங்கும் பர்ஃப்யூமும் கொடுத்துருக்காங்க. ஒரு வேஸ்ட் பேப்பரை ரீசைக்கிள் பண்ணும்போது அதை குளோரின் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுவாங்க. அந்த ப்ளீச்சிங்கோட ஸ்மெல்லையும் கலரையும் மறைக்கிறதுக்கு இதில் கலர் பிரிண்டிங்கும் பர்ஃப்யூமும் கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் லேயர். இந்த லேயரில் அப்சார்ப்ஷனுக்காக ஜெல் வச்சுருக்காங்க. ஆனால் இது ஒரு 60 ml ஆஃப் வாட்டரையே அப்சர்வ் பண்ணலை. இந்த ஜெல்லோட ரா மெட்டீரியல் நார்மலாகவே ஹீட் ஜென்ரேட் பண்ணும். பீரியட்ஸ் அப்போ நம்ம பாடி ஹீட்டாக இருக்கும் போது ஹீட் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் ஓவர்ஃப்ளோ ஆகிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறது, இதெல்லாம் நடக்குது. இதை எது மேலே வச்சுருக்காங்கன்னா ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன் மேலே. இந்த ஒரு பிராண்ட் இல்லை, இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க 90% ஆஃப் த பிராண்டில் இருக்கிறது ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன் தான். ஒரு காட்டனை ரீசைக்கிள் பண்ணும்போது அதை குளோரின் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுவாங்க. அப்படி ப்ளீச் பண்ணும்போது அதில் ட்ரைஹாலோமீத்தேன் அண்ட் டயாக்சின் அப்படின்னு 2 கெமிக்கல்ஸ் பை ப்ராடக்டாக தங்கிடும். அதுலேயும் அந்த டயாக்சினுங்கிறது சைனைடை விட 300 மடங்கு நச்சுத்தன்மை வாய்ந்ததான். அந்த டயாக்சினை ஒரு ஆராய்ச்சிக்கு ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் சுவாசிக்க கொடுத்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த புலிகளை செக் பண்ணும்போது பெண் புலிக்கு ஆண் தன்மை ஜாஸ்தியாகவும் ஆண் புலிக்கு பெண் தன்மை ஜாஸ்தியாகவும் இருந்துச்சான். ஸோ பேசிக்காக நம்மளோட தன்மையவே மாற்றி அமைக்கிற அளவுக்கு அந்த டயாக்சினுக்கு வலிமை இருக்குது. இந்த டயாக்சினை நம்ம யூஸ் பண்ணுறது தான் இச்சிங், இரிட்டேஷன், ஓவர்ஃப்ளோ, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஸ்டொமக் பெயின், ஒயிட் டிஸ்சார்ஜில் ஆரம்பித்து பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி, கேன்சர் வரைக்கும் கூட நம்மளை கொண்டு போய் விடுதுன்னு சொல்கிறாங்க. இது லாஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். தெரியுதுங்களா? இதில் ஒரு சின்ன போர் கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன போர் கூட இல்லாத ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்து நம்மளோட மூக்கை அல்லது நம்மளோட வாயை ஏதாவது ஒன்று அடைச்சிட்டு 2 மினிட்ஸ் நம்மளால இருக்க முடியுமா?
முடியாது. நம்மளோட சுவாசிக்கிற இடத்த அந்த 5 நாட்கள் மட்டும் சுவாசிக்க விடாம இந்த மாதிரி சின்ன போர்க்கூடையில் அதை பிளாஸ்டிக் கவரை போட்டு அடுத்தனால தான் அந்த 5 நாட்கள் மட்டும் நம்ம வித்தியாசமா நடந்துக்கிறோம். வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனையும் அதிகமாகிறது, குழந்தைங்களை அடிக்கிறது, திட்டுறது, டிப்ரெஷன் போகிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் சுவாசிக்கிற இடத்த சுவாசிக்க விடாம அடைச்சிடுறது தான். 100 பெண்கள் சூசைட் அட்டென்ட் பண்றாங்கன்னா அதுல 80 பெண்கள் பீரியட்ஸ்ல தான் இருக்காங்களாம். அவங்க பீரியட்ஸ் வலினால சூசைட் அட்டென்ட் பண்ணுறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் வந்து சூசைட் வரைக்கும் கூட கொண்டு போய் விடுது அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. இப்போ நம்ம 4 லேயர் பார்த்தோம் இல்லையா, 4 லேயருமே நான் பயோடிகிரேடபிள். அதை மண்ணில் போட்டால் மக்கி போகிறதுக்கு 700 வருஷம் மேலே ஆகும். ஸோ 700 வருஷமும் அது மண்ணிலேருந்து மண்ணுக்கு என்னென்னலாம் பிரச்சனை கொடுக்குதோ அதே பிரச்சனையை தான் ஒரு பெண்ணுக்கும் கொடுக்குது. மண்ணில் ஒரு பிளாஸ்டிக்கை போட்டால் நிலத்தடி நீரை உறிஞ்சிக்குது, பயிர் போட்டால் விளையிறதில்ல, பருவ காலங்களை மாற்றி அமைக்குது. அதே தானே ஒரு பெண்ணுக்கும் நடக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒரு கர்ப்பப்பை ஒரு ஆரோக்கியமான குழந்தைய சுமந்தெடுக்கிறதுக்கே கஷ்டப்படுது. நார்மல் பீரியட்ஸை கூட குழந்தைங்கனால ஃபேஸ் பண்ண முடியறதில்ல. அப்போ மண்ணுக்கு ஒரு விஷயம் கெடுதல்னா அது ஆப்வியஸாக பெண்ணுக்கும் கெடுதல் தான். இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு மட்டும்தான் கெடுதல்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். தூக்கி எறிகிறதுனால என்விரான்மெண்ட்க்கு கெடுதல். இதை விட முக்கியம், இதை யூஸ் பண்ணுற 10-8 பேர் இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் எரிக்கிறாங்க. ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே அந்த எரிக்கிற மிஷின் வந்துருச்சு. அப்படி எரிக்கும் போது நான் இதுக்கு முன்னாடி பேசின டயாக்சின் காற்றுல இன்னும் விக்ரஸாக பண்ணி சின்ன சின்ன குழந்தைங்களை கூட பாதிக்குதான். ஸோ ஒரு குழந்தை 9 வயசுல 10 வயசுல இப்போல்லாம் ஏஜ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு காரணம் கூட இந்த டயாக்சினை டைரெக்டாக இன்ஹேல் பண்ணுறது தான் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. இவ்வளோ நேரம் நம்ம பிரச்சனைகளை பற்றியே பேசிட்டோம். இப்போ அதோட தீர்வை பற்றி பேசுவோம். ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி உண்மைதான். இதில் இவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்க, ஆனால் 1 இன்ச் கூட என் கையில் தண்ணியே இல்லை. சூப்பராக மேஜிக்காக தான் இருக்குது. ஆமாம், இது எப்படி மேஜிக்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணியும் காட்டுறேன். இதில் மொத்தம் 8 லேயர்ஸ் இருக்குது. இருந்துமே இது ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லையா, அது மட்டும் இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் லாக்கிங் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டிச்சஸை வந்து என்னால் கையில் பிரிக்க முடியாது, அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சிஸ்டரில் வெட்டுறேன். அந்த லாக்கிங் சிஸ்டம் எதுக்குன்னா, ஒரு அத்லட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ளாக இருக்கலாம், நம்ம உடம்பு எந்த மாதிரி அசைவுகளை மேற்கொண்டாலும் சைடு லீக்கேஜ் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் லேயர் உங்கள் ஸ்கின் மேலே இப்படி வச்சு தேய்ச்சி பாருங்களேன், ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அது மேலே ஒரு 60 ml வாட்டர் ஊற்றுன மாதிரி இருக்கா? கரெக்ட். ஸோ ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர். இது நம்மளோட செகண்ட் லேயர். இந்த லேயர்னால தான் நம்மளோட ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்னு சொல்கிறோம். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இந்த லேயரில் வந்து ஆனயோன் அண்ட் ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் இருக்குது. இந்த ஆனயோன் ஸ்ட்ரிப் நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய பாக்டீரியாஸை எலிமினேட் பண்ணும். இப்போ ஆனயோன்னா என்னென்னா, நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் கேட்டயோன் ஆனயோன்னு சொல்லிட்டு. காற்றுல எல்லா இடத்துலையுமே இருக்கிற விஷயம் தான் ஆனயோன். சாப்பாட்டில் எப்படி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த ஆனயோன் நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய பாக்டீரியாஸை எப்படி எலிமினேட் பண்ணுதுன்னா, நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய பாக்டீரியாவுக்கு ஒரு பர்டிகுலர் சார்ஜ் இருக்கும். டிஎன்ஏக்கு, பிளட்டுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் சார்ஜ் இருக்க மாதிரி. ஸோ அந்த சார்ஜை அதுக்கு ஆப்போசிட் சார்ஜோடு நம்ம வச்சுருக்கிறதுனால நியூட்ரல் ஆகிடும். ஸோ இந்த ஆனியான் ஸ்ட்ரிப் அந்த பாக்டீரியாஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் ஆக விடாமல் தடுத்துருது. இந்த ஆனியான் பற்றின அவேர்னஸ் நம்ம இந்தியாவில் தான் இல்லை, நிறைய வெல் டெவலப்டு கண்ட்ரீஸில் டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஆனியான் ஸ்ட்ரிப்பை மெடிக்கல் ஷாப்பில் விற்பாங்க. கீழே வந்து ஒரு குழந்தை அடிபட்டுருச்சுன்னா நம்ம எப்படி மஞ்சள் தடவரும், அந்த மாதிரி அங்கெல்லாம் ஆனியான் ஸ்ட்ரிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணி அங்கே வச்சாலே இன்ஃபெக்ஷன் ஆகாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இந்த ஆனியான் ஸ்ட்ரிப்பை நம்ம நாப்கினில் வச்சுருக்கிறதுக்கான காரணம், வெளியேற பாக்டீரியாஸை மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புறது தான் நிறைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. நமக்கு பீரியட்ஸ் பேஸ்ட் ப்ராப்ளம்னு டாக்டர்கிட்ட போனால் அவங்களோட ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்னவாக இருக்குன்னா, 3 or 4 hours ஒன் சானிட்டரி நாப்கினை மாற்றிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரணம், வெளியேற பாக்டீரியா மல்டிப்ளை ஆகி 3 or 4 hours பல லட்சம் பாக்டீரியாவை பெருகி மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ளே போகிறது தான். இந்த ஆனியான் ஸ்ட்ரிப் அந்த பாக்டீரியாஸை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறதுனால பீரியட்ஸ் பேஸ்ட் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். இதில் இருக்க இன்னொரு டெக்னாலஜி தான் ஃபார்-ஐஆர். ஆப்ரேஷன் தியேட்டரில் ஃபார்-ஐஆர் கொடுக்கறதுக்கான காரணம், பேஷண்ட்க்கு வலி தெரியக்கூடாது. யூட்ரஸோட கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன்னால பீரியட்ஸ் அப்போ ஒரு மைன்யூட் பெயின் நமக்கு நேச்சுரலாகவே இருக்கும். அந்த பெயினையும் மினிமல் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த டெக்னாலஜி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இது நெக்ஸ்ட் லேயர். இந்த லேயரும் பியூர் சர்ஜிக்கல் காட்டன் தான்.
ப்ளஸ் இந்த லேயரும் ரொம்ப ட்ரையாகவே இருக்கும். இந்த காட்டனை நீங்கள் சுடுதண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா இதனால் உரிய முடிகிற அளவுக்கு தண்ணியை உறிஞ்சிட்டு எப்படி போடுறீங்களோ அப்படியே இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் இருக்க பிராண்ட்ஸோட காட்டன் எடுத்து சுடுதண்ணிக்குள்ளே போட்டு கலந்தீங்கன்னா தண்ணியோட தனியாக மர்ஜ் ஆகி நல்லா கூல் மாதிரி ஆகிடும். ஏன்னா அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன், இது பியோர் காட்டன். நம்மளோட ஜெல் மேலே வென்டிலேட்டிங் ஸ்ட்ரிம் இருக்கும் மேலேயும் கீழே. ஸோ அந்த ஸ்ட்ரிம்மோட சேர்த்து நான் ரோல் பண்ணுறேன். நம்ம ஜெல் தான் நம்ம ஊற்றின 60 ml ஆஃப் வாட்டரை அப்சர்வ் பண்ணி உள்ளே லாக் பண்ணி வச்சுருக்கு. இது இன்னும் 60 ml அப்சர்வ் பண்ணும். நான் அது உங்களுக்கு கடைசியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இது ஜெல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர். இது ஜெல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர். ஜெல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர் கூட கொஞ்சம் கூட ஈரமாக இல்லை. அண்ட் இதுவும் ரொம்ப சர்ஜிக்கல் காட்டன் தான். ஸோ இந்த லேயரில் ஈரம் இல்லைங்கிறதுனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, உங்களோட துணிலையும் ஈரமாகாது, உங்களாலையும் ஈரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ கிளாத்தும் சேஃபாக இருக்கும், நீங்களும் சேஃபாக இருப்பீங்க. நடுவில் ஃபுல்லாகவே லாக் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்ல வரும். இந்த ஒரு லேயர் மட்டும் இல்லை, 8 லேயருமே ப்ரீத்தபிள் தான். கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளரில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த 8 லேயர் இருக்க நாப்கினை வச்சு அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி டம்ளர் கமுத்தினாலும் 8 லேயர்ஸையும் தாண்டி மேலே வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களால் சஃபகேஷனை ஃபீல் பண்ண முடியாது. ப்ரீத்தபிளாக இருக்குங்கிறனால நீங்கள் பீரியட்ஸில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க. ப்ளஸ் இந்த கம் வந்து ஃப்ரூட் கம், சப்போட்டா பழத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கம். ஒரு நார்மல் நாப்கினில் இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் கம். நீங்கள் இண்டஸ்ட்ரியல் கம்மை பேண்டிஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணாலும் அந்த கம் பேண்டிஸை விட்டு போகாமல் பேண்டிஸ்லேயே ட்ராவல் ஆகும். அதனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு டாக்டர்கிட்ட போனால் அவர் பீரியட்ஸ் டேஸில் வேறு பேண்டிஸ் யூஸ் பண்ணுங்கள், நார்மல் டேஸில் வேறு பேண்டிஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவார். காரணம் இந்த கம் ட்ராவல் ஆகிறது தான். அதனால தான் நம்ம ஃப்ரூட் கம் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த லாஸ்ட் லேயர் கூட பயோடிகிரேடபிள் பேப்பர் தான். நான் மறுபடியும் 60 ml வாட்டர் எடுத்திருக்கேன். அது நான் டம்ளரில் போர் பண்ணுறேன். எதுக்காக இந்த டெமோ பண்ணி காட்டுறோன்னா, நமக்கு எப்பயுமே 120 ml ஃப்ளோ இருக்காது. பட் அதையும் மீறி ஓவர் ஃப்ளோவாக இருக்குது, இல்லை டெலிவரி டைமில் பீரியட்ஸ் வருது, போஸ்ட் பார்ட்ரம் பீரியட்ஸ், இல்லை நீங்கள் மெனோபாஸ் அப்போ பீரியட்ஸ் வருதுன்னா கூட நம்மளோட நாப்கினை பயோ இல்லாமல் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான். இது மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்டோட ஜெல். இது நம்ம பிராண்டோட ஜெல். நம்ம பிராண்டோட ஜெல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வென்டிலேட்டிங் ஸ்ட்ரிம்மை கூட எடுத்துகிட்டு வெறும் ஜெல்லை போடுறேன். ஸோ மொத்தம் 120. இப்போது ஏற்கனவே ஒரு 60 ml, இப்போ ஒரு 60 ml, 120 ml ஆச்சு. இது மார்க்கெட்டில் இருக்க லீடிங் பிராண்டோட ஜெல். இந்த ஜெல்லோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஏன்னா இது முன்னாடி ஊற்றின 60 ml அப்சர்வ் பண்ணலை. இது எவ்வளோ நேரம் டைம் கொடுத்தாலும் இவ்வளோ தான் அப்சர்வ் பண்ணும். இது நம்ம பிராண்டோட ஜெல். வாட்டரே வரல. நான் இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும், இதுலேருந்து ஜெல்லே வெளியே வர அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே வராது. அது இதோட மேஜிக். எஸ். ஸோ இது வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சது சின்ன சைஸ் 290 mm. நம்மக்கிட்ட 360 mm பெரிய சைஸ் கூட இருக்குது. டெமோ நீங்களும் பார்த்தாச்சு, நானும் பார்த்தாச்சு, ப்ராடக்ட்டும் வாங்கியாச்சு. இனிமேல் நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு vlogல மீட் பண்ணலாம். பாய். பாய். Bye.